பிரியமானவர்களே, இன்று நாம் ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் முதல் சிந்திக்கப் போகிறோம். வாசிக்கிறேன். மெத்துசலா லாமேக்கை பெற்றபின் 782 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். மெத்துசலா ஆதாமை விட அதிக நாட்கள் உயிரோடே வாழ்ந்தவர். இந்த இரண்டு மனிதர்களும், அதாவது ஆதாமும் மெத்துசலாவும், படைப்பிலிருந்து ஜலப்பிரளயம் வருகிற வரை உள்ள வரலாற்றில் உள்ள இடைவெளியை நிரப்புகிறார்கள் என்று சொல்லலாம். வேதத்திலே நாம் பார்க்கிற இந்த வம்ச அட்டவணைப்படி மெத்துசலா நோவாவிற்கு உலக சிருஷ்டிப்பு முதற்கொண்டு நடந்த வரலாற்றினை சொல்லியிருக்கக்கூடும். நான் தனிப்பட்ட முறையில் நினைக்கிறது என்னவென்றால், இங்கே கொடுக்கப்பட்டுள்ள வம்ச வரலாற்றிலே இடைவெளி இருக்கிறது. புதிய ஏற்பாட்டின் துவக்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ள இயேசுவின் வம்ச அட்டவணையை கவனித்து பார்ப்பீர்கள் என்றால், அங்கேயும் சிலருடைய பெயர்கள் விடப்பட்டிருக்கிறதை காண முடியும். அது வேண்டுமென்றே அவ்வாறு செய்யப்பட்டுள்ளது. அதை 3 இணையான பிரிவுகளாக பிரிப்பதற்கு அவ்வாறு செய்யப்பட்டுள்ளது. இருந்த போதிலும் அது சரியாக, தெளிவாக கால அட்டவணையை பின்பற்றி செல்கிறது என்பதை கவனிக்க வேண்டும். இங்கே நாம் பார்க்கின்ற பகுதியிலே கூறப்பட்டுள்ள அட்டவணையும் சரியானதே. இருந்த போதிலும் இங்கே நாம் ஒரு இடைவெளியை பார்க்கிறோம். இந்த அட்டவணையின் மூலம் நாம் என்ன அறிந்து கொள்கிறோம் என்றால், நாம் நினைக்கின்ற காலத்தை விட மனித குலம் முன்பிருந்தே இந்த பூமியிலே இருந்து வருகிறது என்பதைத்தான். இந்த பூமியிலே வேத வசனம் மிகவும் தெளிவாக இல்லாததாக காணப்படுகிறது அல்லவா? ஏன்? தேவன் அதிகம் அதை வலியுறுத்தவில்லை என்றே நினைக்கிறேன். அவர் நமக்கு தெளிவாக சொல்ல விரும்புவதெல்லாம் பக்திக்குரிய, மீட்புக்குரிய மனித வரலாற்றை நமக்கு எடுத்துச் சொல்வதுதான். மெத்துசலா என்பதற்கு அனுப்பப்படுதல் என்ற அர்த்தமாகும். வேறு சிலர் மெத்துசலா என்பதற்கு அவர் இறந்தபோது அது அனுப்பப்படும் என்ற அர்த்தம் என்று சொல்லுகிறார்கள். எது அனுப்பப்படும்? ஜலப்பிரளயம். மெத்துசலா உயிரோடு இருந்தவரை ஜலப்பிரளயம் வரவில்லை. ஆனால் நீங்கள் கோத்திர பிதாக்களின் வம்ச வரலாற்றை பார்ப்பீர்கள் என்றால், மெத்துசலா இறந்த வருடத்திலேதான் ஜலப்பிரளயம் வந்தது. இது நமக்கு ஆர்வத்தை தூண்டுகிறதாக இருக்கிறது இல்லையா? அவன் இறந்தபோது அது அனுப்பப்படும். இதுவே அவருடைய பெயருக்கு அர்த்தமாகும். மற்றவர்களை காட்டிலும் மெத்துசலா ஏன் அதிக நாட்கள் உயிரோடே வாழ்ந்தார்? தேவன் இரக்கமும் பொறுமையும் உள்ளவராக இருக்கிறார் என்பதை மனித குலம் உணர்வதற்காகவே தேவன் அவரை இந்த உலகத்திலே அத்தனை ஆண்டு காலம் வாழ வைத்தார். தேவன் உங்களுக்காகவும் காத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் உங்கள் வாழ்நாள் முழுவதும் காத்திருப்பார். தேவனுடைய நீடிய பொறுமையை குறித்து பேதுரு இவ்வாறு சொல்கிறார். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடே காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள். அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். நாம் இந்த அதிகாரத்திலே தொடர்ந்து பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மனிதனின் பெயரும் அவருடைய மரணமும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 31, 32 வசனங்களை பாருங்கள். லாமேக்குடைய நாளெல்லாம் 777 வருஷம் அவன் மரித்தான். நோவா 500 வயதான போது சேம், காம், யாப்பேத் என்பவர்களை பெற்றான். இன்று மனிதர்கள் இவ்வாறு நம்புகிறார்கள். எப்படி என்றால், மனிதர்கள் அனைவரும் நல்லவர்கள்தான், அவருடைய சுபாவத்தை நாம் முன்னேற்றமடைய செய்து விடலாம் என்று எண்ணுகிறார்கள். இதை அப்படியே மக்கள் கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொள்கிறார்கள். மனிதனுடைய சூழ்நிலையையும் அவனுடைய பாரம்பரியத்தையும் நாம் சற்றே முன்னேற்றமடைய வைத்தால் அவன் நன்கு முன்னேற்றமடைந்து விடுவான் என்று இவர்கள் நம்புகிறார்கள். இதற்காகவே இந்த உலகத்திலே அநேக தத்துவங்கள், கொள்கைகள், அமைப்புகள் ஏற்பட்டுள்ளன. இவைகள் மனிதனை நல்ல நிலைமைக்கு எடுத்துச் சென்று விட இயலும் என்று நம்புகிறார்கள். சில தத்துவங்கள் ரட்சிப்பை பெற மனிதர்களுக்கு மற்றவர்கள் உதவி செய்ய முடியும் என்று நம்புகிறது. இன்னும் சில கோட்பாடுகள் மனிதன் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள முடியும் என்று சொல்கிறது. சில பிரிவினர் பாவம் என்ற ஒன்று இல்லை என்றும் மனிதனுடைய சுபாவம் முற்றிலும் நல்லது என்றும் சொல்லுகிறார்கள். ஆனால் வேதம் மனிதனை குறித்து என்ன சொல்கிறது தெரியுமா? மனிதன் முற்றிலும் பொல்லாதவன் என்று சொல்லுகிறது. இதுவே நம் எல்லாருடைய நிலைமையும். ரோமர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பார்ப்போம் என்றால்,
நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை என்று அங்கே வாசிக்கிறோம். இதுவே தேவனுடைய வார்த்தையின் மதிப்பீடாகும். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் வாழ்க்கை குறித்த சரியான கருத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, மற்றவர்கள் வாழ்க்கையை குறித்து சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் சரியானவை அல்ல என்பதையும் புரிந்து கொள்ள முடியும். இங்கே மனித சமுதாயத்தை பார்க்கிறோம். நாம் தேவனுடைய சந்ததியை பின்பற்றி சென்று கொண்டிருக்கிறோம். இது எங்கே அழைத்துச் செல்கிறது? இது இங்கே பூமியிலே வரப்போகும் 1000 வருட அரசாட்சிக்கு நேராக செல்கிறதா? இல்லாவிட்டால் ஒரு கற்பனை உலகத்திற்கு கொண்டு செல்கிறதா? இல்லை. அடுத்த அதிகாரத்திலே பூமியின் மீது வரப்போகின்ற தேவ நியாய தீர்ப்பாகிய ஜல பிரளயத்தை குறித்து சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் இப்பொழுது ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திலிருந்தும் சில வசனங்களை பார்க்க போகிறோம். இந்த 6ஆம் அதிகாரத்திலே நாம் ஜல பிரளயத்தை மட்டுமல்ல, அதற்கான காரணத்தையும் பார்க்கிறோம். இந்த ஜலப்பிரளயம் தேவ நியாய தீர்ப்பினால் உண்டானது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை பாருங்கள். மனுஷர் பூமியின் மேல் பெருக துவங்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்தபோது தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். இங்கே தேவகுமாரர் என்றும் மனுஷ குமாரத்திகள் என்றும் சொல்லப்படுவதை குறித்து அநேக கருத்துக்கள் உண்டு. சில தேவ மனிதர்கள் தேவகுமாரர் என்பது தேவ தூதர்களை குறிக்கிறது என்பார்கள். இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை. ஏனென்றால் அவர்கள் நல்ல தேவதூதர்களாக இருந்தார்கள் என்றால் அவர்கள் இப்படிப்பட்ட பாவத்தை செய்ய முடியாது. தீய தேவதூதர்களாக இருப்பார்களானால் அவர்கள் தேவகுமாரர் என்று அழைக்கப்பட முடியாது. இங்கே பிள்ளைகள் மனிதர்களாக இருந்தார்கள். அவர்கள் அரக்கத்தனமான உருவமுடையவர்கள் அல்ல. அநேகர் இவருடைய பிள்ளைகள் ராட்சசர்களாக இருந்தார்கள் என்று சொல்லுகிறார்கள். நாம் இதை குறித்து 4ஆம் வசனத்திற்கு வரும்பொழுது சற்று விளக்கமாக பார்ப்போம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனோடே போராடுவதில்லை, அவன் மாம்சந்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். அருமையானவர்களே, நோவாவும் 120 ஆண்டுகள் பிரசங்கித்தார் என்று நாம் விசுவாசிக்கிறோம். இந்த காலகட்டத்திலே தேவனுடைய ஆவி மனிதனோடே போராடி கொண்டிருந்தது. பேதுரு இதை குறித்து தெளிவாக சொல்லுகிறார். அவர்களை தேவனிடத்திலே கொண்டு வருவதற்காக நோவாவின் காலத்திலே தேவனுடைய ஆவியானவர் மனிதர்களோடே போராடி கொண்டிருந்தார் என்கிறார். ஆனால் அவர்கள் தேவனிடத்திலே திரும்பவில்லை. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை சற்று கவனியுங்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் என்று சொல்லுகிறார். பேதுரு இதை எழுதும் பொழுது இந்த ஆவிகளெல்லாம் சிறையில் இருந்தன. ஆனால் அவை எல்லாமே நோவாவின் காலத்திலே பிரசங்கத்தை கேட்டிருக்கிறது. இதை நாம் எவ்வாறு அறியலாம்? 20வது வசனம் சொல்கிறது, அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடே காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள். அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். இப்பொழுது புரிகிறதா எப்பொழுது அவர்கள் கீழ்ப்படியாமற் போனார்கள்? நோவாவின் காலத்திலே தேவன் பொறுமையாக இருந்த பொழுது, அதாவது 120 ஆண்டுகளாக அவர்கள் கீழ்ப்படியாமற் போனார்கள். இப்பொழுது ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்கள். அந்நாட்களில் ராட்சசர் பூமியிலே இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளோடே கூடுகிறதினால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்றபோது இவர்களும் பூர்வத்தில் பேர் பெற்ற மனுஷராகிய பலவான்களானார்கள். இங்கே அந்நாட்களில் ராட்சசர் பூமியிலே இருந்தார்கள் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறதே ஒழிய இவர்கள் தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளோடே கூடுகிறதனால் பிறந்தவர்கள் என்று சொல்லப்படவில்லை. இவர்களுடைய பிள்ளைகளை குறித்து இவ்வாறு சொல்லப்படுகிறது. இவர்களும் பூர்வத்தில் பேர் பெற்ற மனுஷராகிய பலவான்களானார்கள். இவர்கள் ராட்சதர்கள் அல்ல, மனிதர்கள். 4ஆம் வசனத்தின் முதல் வரியிலே அந்நாட்களில் ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது.
இவர்களின் பிள்ளைகள் பலசாலிகளாக இருந்தார்கள் என்பதே இதன் அர்த்தம். மனித சமுதாயம் சிறந்த திறமையை உடையதாக இருக்கின்றது. மனிதன் விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்டிருக்கிறான். இந்த ஒரு சிறந்த சத்தியத்தை நாம் மறந்து போய்விட்டோம். சிலர் மனிதன் குரங்கிலிருந்து தோன்றினான் என்கிறார்கள். வேறு சிலர் கழிவு பொருட்களிலிருந்து வந்த புரோட்டோபிளாசத்தினால் மனிதன் உண்டாக்கப்படுகிறான் என்கிறார்கள். இவை எல்லாமே மூடத்தனமான விளக்கங்கள் தான். பரிமாணம் என்பது அறிவியலை பொறுத்தமட்டிலேயும் அது ஒரு கொள்கை, அவ்வளவுதான். மற்ற தத்துவங்களைப் போல இதுவும் ஒரு தத்துவமே. இதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும் அல்லது மறுக்க முடியும். நீங்கள் இந்த தத்துவத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது சில மூடத்தனமான முடிவுகளுக்குள்ளாக நம்மை நடத்தி செல்லும். இது உலகம் அனைத்தையும் பிரச்சனைக்குள்ளாக்கும். மனிதர்கள் இன்று தங்களை மிகவும் சிறந்தவர்களாக எண்ணிக்கொள்கிறார்கள். மனிதன் வீழ்ச்சியுற்ற நிலைமையிலே இருக்கிறான். அவன் பரிதாபமான ஒரு நிலைமையிலே இன்று காணப்படுகிறான். இதை உணராத நிலையிலே உலகம் பிரச்சனைக்குள்ளாக சென்று கொண்டிருக்கிறது. இங்கே நாம் 4ஆம் வசனத்திலே பார்ப்பது என்ன? நாம் ஏற்கனவே சிந்தித்தது போல ஆதியாகமம் என்பது வம்ச வரலாற்றின் புத்தகமாகும். இது குடும்பங்களின் புத்தகமாகும். தேவகுமாரர் என்பது தேவ பக்தியுள்ள சந்ததியிலே வந்தவர்களை குறிக்கிறது. அதாவது ஆதாமின் வழியாக சேத்தின் வம்ச வழியிலே வருகின்றவர்கள். மனுஷகுமாரத்திகள் என்பது காயின் வம்சத்தை குறிக்கிறது. இங்கே நாம் காண்பது என்னவென்றால், தேவ பக்தியுள்ள சேத்தின் சந்ததியினர் காயின் சந்ததியோடு கலந்து விடுகிறது. இறுதியாக ஒரு சந்ததியை தவிர மற்றெல்லா சந்ததியும் மாசுபட்டு போய்விட்டது. இந்த ஒரு ஓவியமே இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் சில வேத வல்லுநர்கள் தேவகுமாரர் என்பது தேவதூதர்களை குறிக்கிறது என்று சொல்கிறார்கள். நீங்கள் எதை ஏற்றுக்கொண்டாலும் பரவாயில்லை, இவை வேத வியாக்கியானம்தான். சரி, ஜலப்பிரளயத்திற்கு முன்பாக பூமி எவ்வாறு இருந்தது? தேவன் இந்த நியாய தீர்ப்பை அவர்கள் மீது கொண்டு வர காரணமாக இருந்தது எது? வசனம் 5 பாருங்கள். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு என்று வாசிக்கிறோம். இங்கே கூறப்படுகின்ற 4 முக்கியமான காரியங்களை கவனிக்க வேண்டும். இவை முக்கியமான காரணங்களாக வேதம் வலியுறுத்துகிறது. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது. அது மட்டுமல்ல, இரண்டாவதாக இருதயத்து நினைவுகள் பொல்லாததாக இருந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, மூன்றாவது நித்தமும் அது பொல்லாததாக இருந்தது. நான்காவதாக அது பொல்லாததாகவே இருந்தது, அதாவது பொல்லாததாக மட்டுமே இருந்தது என்று சொல்லலாம். இந்த 4 காரியங்களும் அன்றைய நாட்களிலே இருந்த மனிதர்களின் நிலைமையை தெளிவாக வெளிப்படுத்துகிறது. வசனம் 6 பாருங்கள். தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் என்று இங்கே பார்க்கிறோம். கர்த்தர் மனஸ்தாபப்படும்படி செய்தது எது? மனிதனின் அக்கிரமம் தேவனை அவ்வாறு மனஸ்தாபப்பட வைத்தது. இது தேவன் தம்முடைய சிந்தையை மாற்றிக்கொண்டது போன்று நமக்கு காண்பிக்கிறது. மனிதனை பூமியிலிருந்து அகற்றிவிட நோக்கமுடையவரானார். பூமியிலே முன்பு இருந்த படைப்பையும் அவர் அவ்வாறு செய்திருக்கக்கூடும். மனுஷனுடைய பாவம் தேவனை துக்கப்படுத்தினாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் மனிதனை பரிபூர்ணமாக அழிக்கவில்லை. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்கள். அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது என்றார். இங்கே தேவன் மீன்களை குறிப்பிடவில்லை, ஏனென்றால் அவை தண்ணீரிலே இருக்கின்றன. அவர் இன்னும் அதிகமாக தண்ணீரையே அனுப்பப் போகிறார் என்பதை கவனியுங்கள். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்கள். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவுக்கு ஏன் கிருபை கிடைத்தது? வசனம் 9, நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா
தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். தேவன் ஏன் நோவாவை ரட்சித்தார்? அவன் தேவனோடே சஞ்சரித்தான் இல்லையா? அது மட்டுமல்ல, எபிரேயர் 11:7 என்ன சொல்கிறது தெரியுமா? விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். அந்த வறண்ட நிலத்திலே மழை தூரக்கூட ஆரம்பிக்காத பொழுது பேழையை உருவாக்குவதற்கு விசுவாசம் அவசியமானதாயிருந்தது. எபிரேயர் 11 விசுவாசத்தினாலேயே ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்றும் சொல்லப்படுகிறது. சபையானது உலகத்தினின்று எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது ஒவ்வொரு விசுவாசியும் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஏனென்றால் எடுத்துக்கொள்ளப்படல் விசுவாசிகளுக்காகவே நடைபெறுகிறது. மிகவும் பலவீனமான பரிசுத்தவான் கூட எடுத்துக்கொள்ளப்படுவார். தேவன் இரக்கம் காட்டுவதால் அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். தேவனுடைய இரக்கம் அப்பொழுது காணப்படும் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் ஜலப்பிரளயம்? தேவன் ஏன் ஜலப்பிரளயத்தை அனுப்பப் போகிறார்? வசனம் 11-12 பாருங்கள். பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாயிருந்தது. பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாயிருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். அதாவது மனுஷன் தேவனுடைய வழியை கெடுத்து போட்டு தன்னுடைய சொந்த வழியிலே சென்று கொண்டிருந்தான். தேவன் அவனை எதற்காக சிருஷ்டித்தாரோ அந்த நோக்கத்தை விட்டுவிட்டு அவன் விலகி போய்க் கொண்டிருந்தான். வசனம் 13. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது. நான் அவர்களை பூமியோடும் கூட அழித்து போடுவேன். அருமையானவர்களே, தேவன் ஜலப்பிரளயத்தை அனுப்ப போகிறார். தேவன் ஏன் அதை அனுப்பினார் என்பதற்கான சில காரணங்களை நாம் இங்கே சிந்திப்போம். மீட்பரை பற்றிய வாக்குத்தத்தம் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. பூமிக்கு ஒரு இரட்சகர் வருவார் என்றும் அவனுக்கு சொல்லப்பட்டிருந்தது. இதையே மனிதன் எதிர்பார்த்திருக்க வேண்டும். மாறாக அவன் தேவனை விட்டு விலகிச் சென்றான். தேவன் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பலியை ஏற்படுத்தி கொடுத்தார். அந்த சிறந்த நித்தியமான கொள்கையை காயின் ஆபேலுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். இந்த காயினும் ஆபேலும் 2 பெரிய முறைமைகளுக்கு, அதாவது 2 பிரிவான மக்களுக்கு பிரதிநிதிகள் போல காணப்படுகிறார்கள். அதாவது ரட்சிக்கப்பட்ட மற்றும் தொலைந்து போனவர்களுக்கு, சுய நீதி உள்ளவர்களுக்கு மற்றும் நொறுங்குண்ட ஆவி உள்ளவர்களுக்கு, ஒரு பெயரளவான கிறிஸ்தவனுக்கு மற்றும் உண்மையான விசுவாசிக்கு இவர்கள் பிரதிநிதிகளை போன்று காணப்படுகிறார்கள். மனித குலத்திலே அந்நாட்களில் இவ்வாறே காணப்பட்டது. கோத்திர பிதாக்கள் மிகவும் நீண்ட காலமாக வாழ்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆதாமிலிருந்து மெத்துசலா வரையுள்ள ஆயுட்காலம் அந்த சிருஷ்டிப்பிலிருந்து ஜலப்பிரளயம் வரையுள்ள காலத்தை நிரப்பியுள்ளது. அவர்கள் தாங்கள் பெற்ற வெளிப்பாட்டை மற்றெல்லா மனிதர்களுக்கும் கொடுத்திருக்க வேண்டும். யூதா 14 மற்றும் 15 ஏனோக்கு பிரசங்கித்ததையும் தீர்க்க தரிசனம் உரைத்ததையும் பார்க்கிறோம். நோவா பேழையை கட்டிக்கொண்டிருந்த நாட்களிலே பிரசங்கித்ததை குறித்தும் நமக்கு சொல்லப்பட்டுள்ளது. ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பொழுது அது மக்கள் மத்தியிலே பரபரப்பை ஏற்படுத்தி இருக்க வேண்டும். தேவன் மக்கள் காரியத்திலே தலையிடுகிறதை அவர்கள் உணர்ந்திருப்பார்கள். மேலும் அவர்கள் மெத்துசலா என்ற மனிதரை பற்றியும் அவருடைய பெயருக்கான அர்த்தத்தையும் அறிந்திருந்தார்கள். அவன் மரித்த பொழுது ஜலப்பிரளயம் வரும் என்பதையும் அறிந்திருந்திருப்பார்கள். இறுதியாக பரிசுத்த ஆவியானவரின் ஊழியத்தையும் அங்கே பார்க்கிறோம். தன்னுடைய ஆவி மனிதனோடு என்றும் போராடுவதில்லை என்று தேவன் கூறியிருக்கிறார். தேவனுடைய ஆவியானவர் மனிதனோடு போராடி கொண்டிருந்தார். ஆனால் மனிதன் தேவனை முற்றிலும் புறக்கணித்த பொழுது தேவனுடைய நியாய தீர்ப்பாக ஜலப்பிரளயம் பூமியின் மேல் வந்தது. மனித குலம் முழுவதுமே தேவனை விட்டு திரும்பி விட்டது. ரோமர் 3:10 நாம் என்ன பார்க்கிறோம்? நீதிமான் ஒருவனாயிலும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நோவாவும் அவனுடைய குடும்பத்தாருமாகிய சிலரே அவரை விசுவாசித்தார்கள். நோவா என்ற ஒரு மனிதன் தேவனோடு சஞ்சரித்தார். அவர் அவரை விசுவாசித்தார்.
இங்கே ஒரு மனிதன் தேவனை இன்னும் விசுவாசிக்கிறதை பார்க்கிறோம். விசுவாசத்தினாலே நோவா என்று வசனம் சொல்லுகிறது. இங்கே ஒரு மனிதர் வறண்ட நிலத்திலே பேழை கட்டும் பெரிய இடர்பாட்டை விருப்பத்துடன் எடுக்கிறதை பார்க்கிறோம். ஒருவேளை மழை வராவிட்டால் சமுதாயம் அவரை பார்த்து எள்ளி நகையாடும் இல்லையா? ஆனால் இவ்வாறு நோவா 120 ஆண்டுகள் இருந்தார் என்று பார்க்கிறோம். நோவா தேவனை விசுவாசித்தார். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு தமது ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வரும்பொழுது நோவாவின் நாட்களிலே நடந்தது போன்ற அநேக காரியங்கள் நடைபெறும் என்று வாசிக்கிறோம். நோவாவின் காலத்திற்கு ஒத்த சில காரியங்கள் ஏற்கனவே நடைபெற்றுவிட்டன. உதாரணமாக இந்த அதிகாரம் இவ்வாறு ஆரம்பமாகிறது. மனுஷர் பூமியின் மேல் பெருக துவங்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்த போது என்று சொல்லப்படுகிறது. நோவாவின் காலத்திலே பூமியின் மீது மக்கள் தொகை அதிகமாக பரவியிருந்தது. வட அமெரிக்கா, ஆசியா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா போன்ற கண்டங்களிலே மனிதர்கள் பெருகியிருந்தார்கள். இன்னும் கூட மக்கள் தொகையின் பெருக்கத்தை பாருங்கள். பூமியின் மீதெங்கும் திரளான கூட்டஞ்சனங்கள், மக்கள் தொகை அதிகமாக பெருகியுள்ளது. மேலும் இங்கே ஒரு காரியத்தை நாம் அறிகிறோம். மகா உபத்திரவத்தின் காலத்தின் பொழுது பரிசுத்த ஆவியானவர் தீமையை கட்டுப்படுத்த போவதில்லை. அவர் மனிதர்களை மனம் திரும்ப வைப்பதற்கு அங்கேதான் இருப்பார். ஆனால் அப்பொழுது அவர் தீமையை தடுத்து நிறுத்தப் போவதில்லை. அவர் மனிதனோடு உடன்படிக்கை செய்ய நினைக்கும் பொழுது அவர்கள் அதை புறக்கணிக்கிறவர்களாக, நிந்திக்கிறவர்களாக காணப்படுவார்கள். இன்னும் கூட அப்படிப்பட்டவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். மனிதர்களை பிரியப்படுத்தும் வகையிலே ஊழியர்கள் பேசினால் அதை கேட்போர் உண்டு. வேதத்தை திரித்து மக்களின் நடைமுறைக்கு ஒத்தாற்போன்று பேசினால் வரவேற்பு உண்டு. ஆனால் வேதத்தை அப்படியே பிரசங்கிப்போருக்கு எதிர்ப்புதான் வரும். இவர்கள் பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்தலுக்கு இடம் கொடுக்காதவர்கள். இவ்வாறே மகா உபத்திரவ நாட்களிலேயும் மக்கள் காணப்படுவார்கள், ஆதியிலேயும் காணப்பட்டார்கள். இறுதியாக எதிர்காலத்திலே உலகத்திலே உள்ளோர் சபை எடுத்துக்கொள்ளப்படல் என்ற நிகழ்ச்சியின் மூலம் பெரும் பிரச்சனையை சந்திப்பார்கள். அநேகர் இரகசியமான முறையிலே பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். மேலும் நோவாவின் காலத்திலே நியாய தீர்ப்பு காணப்படும். அநேகர் செவி கொடாமற் போனது போல இன்றைய நாட்களிலேயும் எதிர்காலத்திலேயும் செவி கொடாமல் போவார்கள். அருமையானவர்களே, நீங்கள் இன்று எவ்வாறு காணப்படுகிறீர்கள்? தேவன் உங்களோடு பேசும் பொழுது, உங்களுடைய பாவங்களை உங்களுக்கு சுட்டி காட்டும் பொழுது அவருக்கு செவி கொடுக்கிறீர்களா? அவரிடத்திலே கற்றுக்கொள்கிறவர்களாக காணப்படுகிறீர்களா? அவருடைய இரட்சிப்பின் பேழைக்குள்ளே நீங்கள் வந்து விட்டீர்களா? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நம்மை அர்ப்பணிப்போமா?